தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே. யாரு அவர் கூட இருந்து அவரை போற்றிய அதே என் தாத்தன் புரட்சி பவளம் தான் சொல்றான். அப்புறம் அதுல பெரியார் என்ன, சிறியார் என்ன, வரியார் என்ன, எளியார் என்ன பொழந்துட்டு போடா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன பெரியார்னு சொல்ல மாட்டியா, தந்தைன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீ மாப்போசி வாவுசினா வேறா அப்படின்னு போட வேண்டியதான். நாங்களும் போடுவோம். என்னுடைய பேராசிரியர் அவர் தான் எனக்கு தமிழ் படிப்பிச்சவர். என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர். அவருக்கு ஒரு செல்ல மகன் போல நான். அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள்லாம் பாரதிதாசனுக்கு பக்கம் இருந்து பாரதிக்கு எதிரான ஒரு கூட்டத்தில் தான் திராவிட சிந்தனையில் வந்தவன். எங்கள் அப்பாவை சொல்றாரு, நெல்லைக்கண்ணன் மட்டும்தான் பாரதிக்கு பேசுவார், நாங்கள்லாம் ஏற்று பேசுவோம். அப்புறமா அது பேராசிரியர் இந்த வேலைக்கு வந்து படிக்க படிக்க தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு தோணுச்சு. அப்புறம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டான்னு தோணுச்சு அப்படின்னு. அவன் எனக்கு படிப்பிச்சிருக்கான்னா அவன் சாதாரணமாக படிப்பிச்சிருப்பானா? அவன் தான் சொன்னால, டே ஒரு அக்ரஹாரத்திலிருந்து ஒரு இளைஞன் இவ்வளவுதான்டா பாட முடியும், அவனை போய் நோன்றியலடா. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலடந்த குட்டியச்சவரை நான் தகர்க்கல. நான் பிரபாகர மகனடா, நீ எழுதிவிட. இந்த பிஜேபி பூச்சாண்டி அது வந்துடும், அது வந்துடும். டேய் பிறவி வீரங்கடா நாங்க. என்ன நீ கோலை மாதிரி வரட்டும்டா. கூட்டத்தில் சலசலப்புனா அவன் என்னன்னு வர அடறான்னு சொல்லி நானே இறங்கி படிப்பேன்டா. நீ என்கிட்ட பேசாத. நீ கிறிஸ்தவர், இஸ்லாமியர், திமுக பாதுகாப்பு, இந்து பிஜேபி பாதுகாப்பு, இது ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது. இப்ப அந்த திருப்பரங்குன்றத்தில் அது அவனுக்கு தேவைப்படுது. ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஏன் தேர்தல் வருது, ஓட்ட குவிக்கணும். உண்மையிலே நான் சொல்றேன், நான் முதலமைச்சரா இருந்தா இந்த பிரச்சனை ஆக்கணும்னு எவனுக்கு வந்திருக்காது. எங்களுக்கு அவர் மேல என்ன, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையில கோட்பாட்டு எதிரி. என் மொழியை ஒழிக்கணும்னா உடனே ஒழிச்சிடுறேன். இல்ல நீங்க அப்படி பேசணும், ஆமையா பேசணும்யா. அதுல எங்க அண்ணன் பழனி பாபாவும் இருந்தாரு, என் தாத்தன் தேவனையப்பாவானாரு. திராவிடத்தை பாடிட்டு வந்தாங்க. திராவிடம் தீதுன்னு முடிச்சான். வென்று வருவான் திராவிட காலை பாடினா, திராவிட நாடு பாடுனான் பாரதிதாசன் என் தாத்தன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே. யாரு அவர் கூட இருந்து அவரை போற்றிய அதே என் தாத்தன் புரட்சி பவளம் தான் சொல்றான். அப்புறம் அதுல பெரியார் என்ன, சிறியார் என்ன, வரியார் என்ன, எளியார் என்ன பொழந்துட்டு போடா. தமிழும் திராவிடத்துக்குள்ள அடக்கம். ஏண்டா என் தாய்மொழியை தூக்கி திராவிடத்துக்குள்ள அடக்குவ நீ? ஏன் என் தாய்மொழி அடக்கம் பண்ற நீ? இதே மார்க்சிய இயக்கங்களில், தாமியசா மேடைகளில் பாரதியை கடுமையாக புகழ்வார்கள். நான் ஐயா ஈவேராவை பற்றி பேசும்போது என்னை எச்சரித்தார்கள். அதிகமாக தோழர் ஈவேராவை பேசுகிறார் அப்படின்னு. இன்றைக்கு அவர்கள் பாரதியை விட்டுட்டு ஈவேராவை புகழ்கிறார்கள். நான் பாரதியை புகழ்ந்து தூக்கி கொண்டு போறேன். ஏன்? இது என் பிறவி கடமை. தமிழ் மகனாக, தமிழ் பால் குடித்த மகன் பாரதி என்கிற பாட்டனை நான் பேசலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும். என்ன பெரியார்னு சொல்ல மாட்டியா, தந்தைன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். எதுக்கு தந்தைன்னு சொல்லணும், எதுக்கு தந்தைன்னு சொல்லணும், எதுக்கு பெரியார்னு சொல்லணும்? நீ என் பாட்டனை செக்கெழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி அப்படி சொல்லு. சிலம்பு செல்வன் மாப்போசி அப்படி சொல்லு. தமிழ் தென்றல் திருவிக்க அப்படி சொல்லு. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் அப்படி சொல்லு. முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாத் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. நீ எங்களை அப்படி சொல்ற மாப்போசி, வாவூசி, பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு. இவரை மட்டும் தந்தை பெரியார், தந்தை பெரியார். அப்ப நாங்கள்லாம் என் தலைவனை எப்படி சொல்ற? திருப்பிரபாகரன், திருப்பிரபாகரன் குறிச்சு வச்சிருக்கா. எனவே திரு போட்டவன் திரிகி காலத்தை திரி விட்டு ராஜ்கண்ட் சொல்றா. மேதகு
ஏண்டா கண்ட கண்ட நடிக பயில தலைவர் தலைவர்னு கூப்பிட்டு அலையிற. என் இனத்தில் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றிய என் தலைவன் பிரபாகரனை தலைவர் பிரபாகரன் சொல்லு, இல்ல மேதகுவே பிரபாகரன் சொல்லு. அதை விட திரு பிரபாகரன் அவர்கள் என்னடா உன் வீட்டுல வேலைக்கு ஏதோ விண்ணப்பம் போட்ட மாதிரி போயிட்டு அவரை எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்கும்போது எப்படி வலிக்கம் பண்ண அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கேன். இதுக்காவது நம்ம வெல்லணும்டா, இவங்கள ஒழிக்கிறதுக்காவது நம்ம வெல்லணும்டா. நீ சொல்லு, எங்கள் தாத்தாவை சொல்லும் போது இப்படி சொல்லு, தெய்வ திருமகன் பெருந்தலைவர் அப்படி சொல்லு, நேர்மை நேர் வடிவம் கக்கன் அப்படி சொல்லு. நாங்கள் ஐயா பெரியார் அப்படி சொல்றோம், இல்லைன்னா ஐயா ஈவேரா தான். நீ மாப்போசி வாவுசினா ஈவேரா அப்படின்னு போட வேண்டியதை நாங்களும் போடுவோம். அதனால மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.